குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு பலன் வந்து மகர ராசிக்கு பார்க்க போறோம். மகர ராசிக்கெல்லாம் இப்ப தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு போன ஆண்ட விட இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா, குரு பகவான் வந்து வைகாசி 15ஆம் தேதியெல்லாம் குரு பகவான் உங்க ராசிய பார்க்குறாரு. குரு பயிற்சியாகி கடகத்துக்கு உச்ச வீட்டுக்கு வந்து உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, மகர ராசியை. குரு பார்க்குறதுனால இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ராசி குரு பார்க்குறது உங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு. அது ஒன்றும் பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ண மாட்டார். ராசி குரு பார்த்தாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி அவங்களுடைய 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுடைய ராசி அதிபதி. ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற ராசி அதிபதியும் குரு பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து வைகாசி 15னா அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசியும் குரு பார்க்குறது, உங்களுடைய 3ஆம் இடத்துல உள்ள சனி பகவானையும் குரு பார்க்குறாரு, ராசி அதிபதி. அப்போ ராசியும் பார்த்து ராசி அதிபதியும் குரு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, பணக்காசு, வருமானம் எல்லாமே எல்லா சுகபோகங்களையுமே குரு ஒரு ஒரு ஒருத்தர் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. மகர ராசிக்கெல்லாம் வந்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல்கள் இல்லை. அதேமாதிரி 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சூரியன் வீட்டில். அதுவும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட காலமும் இல்லை. இந்த சித்திரை மாதம் மட்டும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து சூரியன் இருப்பார், மேசத்தில் சூரியன். அந்த 4ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் அடைகிறாரு, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி. அதனால் இந்த ஒரு மாதம் சித்திரை மாதம் ஃபுல்லாக வைகாசி 15 வரைக்கும் அந்த குரு பார்வையும் இல்லாமல் சூரியன் வந்து 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது உங்களுக்கு அந்த 1.5 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் நலத்தில் கஷ்டகாலம், பாதிப்பு, பணத்தட்டுப்பாடு இது எல்லாமே வந்து இருக்கும் மகர ராசிக்காரருக்கலாம். அதே இந்த 1.5 மாதம் போயிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.